ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். சரி, இதற்கு ஆதார வசனமாக 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. சரி, நான் வாசித்த இந்த வசனம், அதாவது இதற்கு மேல் பகுதியில் சொல்லப்பட்டுள்ள காரியத்தையும் இதற்கு பின் சொல்லக்கூடிய வசன பகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. சரி, மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அந்த வசனத்தின்படி நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அதற்கு 2 நபர்களை உதாரணமா யோவான் சொல்றார். முதலாவது தியோத்ரேப்பு என்ற ஒரு நபரை குறித்து அவர் பேசுகிறார். பின்பதாக தேமேத்ரியு என்பவரை குறித்து பேசுகிறார். சோ இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 11வது வசனத்தில் சொல்லுகிறார். சரி, இப்ப இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட இந்த 3 நபர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அப்படிப்பட்ட அந்த குணாதிசயம் கொண்ட நபர்கள் இன்றைக்கும் நமது சபைகள், அது நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப இந்த நிருபத்தை குறித்ததான சில விஷயங்களை உங்களோடு சுருக்கமாக முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகின்றேன். இதுல மொத்தம் 15 வசனங்கள் உண்டு. இந்த 15 வசனங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது 1 to 8 வரைக்கும் காயு என்ற ஒரு நபரை பற்றி பேசுகிறது. அது ஒரு பிரிவாக பிரிக்கும். இரண்டாவது வசனம் 9, 10 போன்ற வசனம் தியோத்ரேப்பு என்ற ஒரு நபரை பற்றி பேசக்கூடிய வேத பகுதி. மூன்றாவது வசனம் 12வது வசனம் தேமேத்ரியுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3வது பிரிவு. அதன் பின்பகுதியில வாழ்த்துக்களோடு இந்த நிருபத்தை யோவான் நிறைவு செய்கிறதை நான் பார்க்கலாம். சரி, புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கென்று எழுதப்பட்டது. குறிப்பாக பவுல் தீமோத்தேயு என்ற தனிப்பட்ட நபருக்கு எழுதுகிறார், தீத்து என்ற தனிப்பட்ட நபருக்கு எழுதுகிறார். அதே போல இங்கே யோவான் காயு என்று சொல்லக்கூடிய தனக்கு பிரியமான ஒரு நபருக்கு அவர் இங்கே எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதை 1வது வசனம் சொல்லுகிறது. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். சோ அப்ப இது ஒரு தனிப்பட்ட கடிதமாக இருக்கின்றது. சரி, இதை தொடர்ந்து 4 இடங்களில் பிரியமானவனே அல்லது பிரியமான என்ற வார்த்தை வருகிறது. வசனம் 1, 2, 5, 11 இந்த 4 வசன பகுதிகள். அதாவது 1வது வசனத்தில் பிரியமான காயு அப்படின்னு சொல்றாரு. 2வது வசனம் பிரியமானவனே என்று சொல்லுகிறார். வசனம் 5வது வசனத்திலும் கூட பிரியமானவனே என்று சொல்லுகிறார். 11வது வசனத்திலும் பிரியமானவனே. இது இந்த நிருபத்தில் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கின்றது. சரி, மேலும் இங்கே காயு அப்படின்னு சொல்லும் போது அன்றைய நாட்கள்ல, அதாவது ரோம கிரேக்க உலகத்துல அநேகர் சில பொதுவான பெயர்களை தங்கள் பிள்ளைங்களுக்கு வைக்க முயற்சி செய்வாங்க. அதாவது எல்லாராலும் அறியப்படுகின்ற சில காமன் நேம்ஸ், பொதுவான பெயர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பெயர்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா காயு என்றதான பெயர். சரி, இந்த காயு அப்படின்னு சொல்லும் போது இவர் எந்த ஊரை சார்ந்தவர், இவர் யார் என்ற கேள்வியும் நமக்கு எழும்புகிறது. வேதத்தில் 3 இடங்களில் காயு என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டு. உதாரணமா ரோமர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அங்கே ஒரு காயுவை பற்றி படிக்கிறோம். அவர் கொரிந்துவில் இருந்த காயு என்று வாசிக்கிறோம். இரண்டாவது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் மக்கதோனியாவில் இருந்த காயு. மூன்றாவது வேத பகுதி அப்போஸ்தலர் 20:4 தெர்பையனாகிய காயு என்று நான் வாசிக்கிறோம். அப்ப இதுல
தெர்பே அந்த பகுதியில் வாழ்ந்த காயுவுக்கு ஒருவேளை யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம். ஏனென்றால் இந்த காயு என்பவர் யார் என்று சொன்னால் அவர் யோவானுடைய நெருங்கிய நண்பர். ஏனென்றால் இவர் தன்னுடைய மனம் திறந்து பேசுகிறதை நாம் கவனிக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு நண்பராக இந்த காயு இருந்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய மனதை அவர் திறக்கிறார். என்ன அவருக்கு சொல்ல வேண்டுமோ போன்ற விஷயங்களை வெளிப்படையாகவே சொல்லுகிறார். எனவே நிச்சயமாக அவர் நண்பனாக இருக்க முடியும். ஏனென்றால் நண்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர்களிடம் சொல்லுவது வழக்கம். அதுபோல யோவானும் கூட தன் நண்பனாகிய காயுவுக்கு சில விஷயங்களை சொல்லி எழுதுகிறார். சரி, அப்ப இந்த காயு யோவான் வாழ்ந்த நாட்கள்ல மிகுந்த உண்மையுள்ள ஒரு நண்பனாக அவர் இருந்திருக்கிறார். சரி, அடுத்து இந்த நிருபத்தை ஏன் எழுதினார்? அதுல ஒரு 3 நோக்கங்கள் உண்டு. முதலாவது, அதாவது தியோத்ரேப்பு என்ற ஒரு நபரை நாம் படிக்கிறோம். இங்கே அவரை பற்றி வசனம் நான் முன்னமே சொல்லியிருந்தேன். வசனம் 9:10 இருக்கு. இந்த தியோத்ரேப்பு செய்த காரியங்களை கண்டிப்பதற்காக அவர் சில செயல்களை சபைக்கு எதிராக அவர் செய்திருக்கிறார். சோ அந்த காரியங்களை கண்டிப்பதற்கும் காயுவினுடைய உண்மையான விசுவாசத்தை பாராட்டவும் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, அதோடு கூட காயு அநேக தேவனுடைய அர்ப்பணியாளர்களுக்கு அல்லது மிஷனரிமார்களுக்கு அதிகமான உதவி செய்திருக்கிறார். அந்த உதவிக்காக நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த நிருபத்தை அவர் எழுதினார். சரி, இந்த 3 நபர்கள் யார், அவர்களுக்கான பெயர்கள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா அல்லது அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அவசியமா என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவது நபர் காயு. இந்த காயு இவரை குறித்து வசனம் 1-8 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இவருக்கு நாம் ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் ப்ராஸ்பரஸ் கிறிஸ்டியன், அப்படின்னா செழிப்பான அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிச் இன் ஃபெய்த், நல்ல ஒரு விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அல்லது வளர்ந்து வரக்கூடிய க்ரோயிங் கிறிஸ்டியன், வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் பெயர் சூட்டலாம். சரி, இவருடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகளை வசனம் 3, 4, 5, 6 போன்ற வசனங்கள்ல நாம் காணலாம். சரி, இவர் எப்படிப்பட்டவர்? இவர் சத்தியத்தை அறிந்தவராக இருக்கிறார். வசனம் 3 கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்ப முதலாவது, சத்தியத்தை அறியாமல் அல்லது சத்தியத்தை அறிந்திராத ஒரு நபரால் சத்தியத்தின்படி நடந்து கொள்வது என்பது சாத்தியம் இல்லாதது. அப்ப காயு சத்தியத்தை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, சத்தியத்தின்படி நடந்து கொண்டவர் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது, அதாவது சத்தியத்துல நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அல்லது சத்தியத்தின்படி நடப்போருக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு அடைக்கலமாக விளங்கியவர் யாரு அப்படின்னா இந்த காய். அது மட்டுமல்ல, இதெல்லாம் 3வது வசனத்தில் உள்ளது. மேலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அதே 3வது வசனம் அவருடைய செயல்பாடு குணாதிசயம் என்னன்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உண்மையாய் செய்திருக்கிறார். அதாவது யார் யாருக்கு? வசனம் 5 பாருங்க. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். சோ he is doing faithfully, உண்மையோடு அவர் செய்கிறார். அடுத்து வசனம் 6 நாம் வாசிக்கிறோம். he showed his love, அவருடைய அன்பை காண்பித்து வாழ்ந்தவர். வசனம் 6 கவனியுங்கள். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். இதை படிக்கும்போது உண்மையிலே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நபரை பற்றி ஒரு சபையில் சாட்சி சொல்வது என்பது இன்றைக்கு பெரிதான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அவர் அன்பை காண்பித்தவர் என்று சொல்லுகிறது. வசனம் 6, அதே 6 நாம் வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கு. எனவேதான் இவர் வளர்ந்து வரும் கிறிஸ்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் காயுவை போல நமது அன்பிலும் சத்தியத்திலும் உண்மையாய் ஜீவிப்பதிலும் அன்பை காண்பிப்பதிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாம் வளர வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். 2வது நபருக்கு போவோம். இந்த 2வது நபர் யார் அப்படின்னா தியோத்ரேப்.
வசனம் 9, 10 அந்த 2 வசனங்கள்ல இரண்டாவது நபர் தியோத்ரேப்பு என்று இருக்கிறது. சரி, இவருக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டுமானால் பெருமையான கிறிஸ்தவன், பிரைட் அல்லது ப்ரவுட் கிறிஸ்டியன், ஒரு பெருமை கொண்ட, ஒரு அகங்காரம் உள்ள, இருமாப்பு கொண்ட, ஒரு கர்வம் கொண்ட ஒரு கிறிஸ்தவராக அவர் இருந்திருக்கிறார். சரி, இவருடைய செயல்பாடுகள் என்ன? வசனம் 9, 10 நீங்கள் கவனிக்கலாம். அவர் சபையில் முதன்மையாய் இருக்க விரும்பினார். இரண்டாவது, அப்போஸ்தலர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவது, இவர் செயல்பாட்டை பாருங்கள். இவர் ஏற்றுக்கொள்ளல, அதோடு மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை பேசினவர். நான்காவது, சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர். அவர் சொல்றார் பாருங்க, யோவான், ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சோ சபையில் முதன்மையாய் இருக்க விரும்பினார், அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ள விரும்பல, அப்போஸ்தலர்களுக்கு விரோதமா பொல்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிறாரு. நான்காவது, சகோதரர்களை, அதாவது அப்போஸ்தலர்களை, அவருடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளல. அடுத்து, ஏற்றுக்கொண்ட மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்கிறவனாக அவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, கடைசியாக நம்ம இங்க வாசிக்கிறோம், அவன் மற்றவர்களை சபைக்கு புறம்பே தள்ளுகிறவன். சரி, நிச்சயமாக இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்விலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம். இன்றைக்கு நமது இந்த கிறிஸ்தவ வாழ்வில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? ஒருவேளை நாம் இந்த தியோத்ரேப்புவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என்னிடத்தில் பெருமை இருக்கின்றதா? நான் தேவனுடைய ஊழியர்களை, தேவனுக்காக தேவன் அழைத்தவர்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? எனக்கும் சபைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியம். மூன்றாவது ஒரு நபர் வசனம் 12 இருக்கிறது. மூன்றாவது யார் என்றால் தேமேத்ரி. இவருக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் பிளசன்ட் கிறிஸ்டியன், பிளசன்ட் கிறிஸ்டியன், அதாவது மகிழ்ச்சியுள்ள அல்லது இன்பமான ஒரு கிறிஸ்தவன் என்று பெயர் சூட்டலாம். ஏன்? வசனம் 12 இவரை குறித்து 2 வார்த்தைகள், சாட்சிகளை சொல்லப்படுது. நம்பர் 1, எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர். இரண்டாவது, சத்தியத்திற்கு நற்சாட்சி பெற்றவர். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இப்போது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். திரும்பவும் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இப்ப எதன் அடிப்படையில் சொன்னாரு? ஏனென்றால் இதற்கு முன்னாடி தியோத்ரேப்புவை ஒரு உதாரணமா கொண்டு வரார். அப்ப நன்மை செய்கிறவன், அவன் நன்மை செய்கிறவன் இல்லை, அவன் தீமை செய்கிறவன். எனவே அப்படிப்பட்ட உதாரணங்களை நீ பின்பற்றக்கூடாது. தேமேத்ரிவை போல நற்சாட்சி பெற்ற உதாரணத்தை நீ பின்பற்ற வேண்டும். இதுதான் இதனுடைய முடிவு. சரி, இன்றைக்கு இந்த காலை வேளையில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த 3வது நிருபத்தில் 3 விதமான கிறிஸ்தவர்கள் அல்லது 3 விதமான நபர்கள், அவர்களுடைய தன்மைகள், செயல்பாடுகள், குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியம். நான் யாரை போல வாழ்கிறேன்? நான் எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? காயுவை போல அன்பாக, அன்பை வெளிப்படுத்துகிறவராக, சத்தியத்தை அறிந்தவராக, சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுகிறவராக, மற்றவர்களுக்கு உண்மையாய் செய்யக்கூடியவர்களாக, மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்தருவது அவசியம். அல்லது நான் தியோத்ரேப்புவை போல சபையில் முதன்மையாய் இருக்க விரும்புகிறேனா? அப்போஸ்தலர்களை, அதாவது தேவனுடைய ஊழியர்களை, அழைக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனா? அல்லது மற்ற சகோதரர்களுக்கு நான் இடர்பாடாக நான் இருக்கிறேனா? அல்லது ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களுக்கும் எதிராக நான் செய்கிறேனா என்பதை நாம் யோசிப்பது அவசியம். அல்லது தேமேத்ருவை போல எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவராக, சத்தியத்தில் நற்சாட்சி பெற்றவராக
நாம் இருக்கிறோமா என்பதை பரிசோதிப்பது மிக மிக அவசியம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். காயுவை போல, தேமைத்திருவை போல நாம் வாழ முயற்சி செய்வோம். தீயத்திருப்பை போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும்.